குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இது திப்பிலி. இந்த திப்பிலி எதுக்குன்னா, இருமல் ஆஸ்துமா மாதிரி இந்த சீசனில் வரும். சிலருக்கு எப்போவுமே இருக்கும். அந்த நுரையீரலில் இருக்கிற ரொம்ப சிவியரான பிரச்சனைகள்லாம் அதிலேருந்து போயிடும். இதை வச்சு ரசம் பண்ண போகிறேன். சீரகத்தை தூள் பண்ணியாச்சு. திப்பிலியை கொஞ்சம் உடச்ச மாதிரி உடச்சி வச்சாச்சு. மிக்சியில் தக்காளி, பூண்டு, கொஞ்சம் புளி எல்லாத்தையும் போட்டு ஒரு அரைச்சிடணும். வெறும் கடுகு போட்டு தாளிச்சிட்டு இந்த பூண்டு, தக்காளி, புளி கலவையை அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், இந்த ஜீரகம், திப்பிலி பொடி, மிளகுத்தூள், மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம், வேணுங்கிற அளவுக்கு தண்ணி. இது ரசம் தானே, கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள். இப்போ கொதிக்கிற ரசத்தை எடுத்து கொஞ்சம் பருப்பு வச்சுருக்கேன். அந்த பருப்பு கூட ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே ஆஃப் பண்ணலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்ல காரசாரமான திப்பிலி ரசம் ரெடி. ருசி மோசமாக இருக்காது. நான் முன்னாடி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அது இதோடையே சேர்ந்து கலந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சளி வீட்டில் இருந்தால் பொதுவாக மாதத்துக்கு 1 நாளோ 2 நாளோ செய்யலாம். ஓகேங்களா? பிடிச்சா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.